குட்டீஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விடுப்பு விண்ணப்பம். ஓகேவா? லீவ் லெட்டர் நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? விடுப்பு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரலாக எழுதணும். நீங்கள் எந்த பேஜில் எழுதுறீங்களோ அந்த பேஜில் நியூ பேஜாக எடுத்துக்கோங்க. நியூ பேஜில் மேலே சென்டராக பார்த்து எழுதுங்க. சரியா? விடுப்பு விண்ணப்பம். விடுப்பு விண்ணப்பம்னா லீவ் லெட்டர். ஓகேவா? அதுக்கு லெஃப்ட் சைடு பாருங்கள், அனுப்புனர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அனுப்புனர் கோலன் போட்டிருக்காங்க, 2 ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? இது அனுப்புனர்னா யார் அனுப்புகிறீங்க? நீங்கள் தானே லீவ் எடுத்தீங்க, நீங்கள் தான் உங்கள் கிளாஸ் மிஸ்க்கு லீவ் லெட்டர் கொடுக்கணும். அப்போ அனுப்புனருங்கிறது யார்? நீங்கள் தான். ஓகேவா? அப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸு தான் இங்கே வரும். ஓகேவா? அனுப்புனர் நல்லா சைடில் தள்ளி எழுதிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு, கீழேயே எழுதக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ கேப் விட்டு அடுத்த லைன் ஒரே மாதிரி எழுதியிருக்காங்களா? அந்த மாதிரி தான் நீங்களும் எழுதணும். கற்பகம் அப்படிங்கிறது பேர். ஓகேவா? இதுக்கு பதிலாக உங்கள் பேரை நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். ஓகேவா? எழுதிட்டு கமா போட்டுக்கோங்க. அடுத்து 5ஆம் வகுப்பு. நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்களோ அந்த ஸ்டாண்டர்டை இங்கே எழுதிக்கோங்க. 4th 5th அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து இங்கே செக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேவா? 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு அப்படின்னு சொல்லி இங்கே எழுதி கமா போடணும். லாஸ்ட்டாக கமா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்து எந்த ஸ்கூல் நீங்கள்? நகராட்சி நடுநிலை பள்ளி, கமா. அந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் நேமை இங்கே எழுதணும். ஓகேவா? புரியுதா குட்டீஸ்? அடுத்து மதுரை மாநகராட்சி. அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. சரியா? அடுத்து மதுரை ஃபுல் ஸ்டாப். லாஸ்ட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிறது எல்லாத்துக்கும் எண்டிங் என்ன பண்ணியிருக்காங்க? கமா போட்டிருக்காங்க. ஓகேவா? லெட்டர் ரைட்டிங் எப்படி இருக்கோ அப்படி தான் எழுதணும். அந்த ஃபார்மேட்டை மாற்றவே கூடாது. ஓகேவா குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், பெறுநர். நீங்கள் லீவ் லெட்டர் எழுதுகிறவங்க அனுப்புனர். யாருக்கு எழுதுறீங்களோ அவங்க தான் பெறுநர். ஓகேவா? அப்போ அனுப்புனரும் பெறுநரும் பாருங்கள் எப்படி ஓரமாக எழுதி கேப் விட்டு தான் அடுத்து எழுதியிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்கள், அனுப்புனர் யாருக்கு நீங்கள் லீவ் எடுக்கும்போது யாருக்கு லெட்ரு கொடுப்பீங்க? கிளாஸ் டீச்சருக்கு தானே கொடுப்பீங்க. அங்கே பாருங்கள், வகுப்பு ஆசிரியர் கமா. ஓகேவா? இங்கே ஸ்பேஸ் பாருங்கள், பெறுநருக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸ் கீழே எழுதாமலே இருக்காங்க. ஓகேவா? அடுத்து கேப் விட்டு தான் ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க. வகுப்பு ஆசிரியர் கமா 5ஆம் வகுப்பு கமா. ஓகேவா? மேலே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதே தான் என்ன பண்ணியிருக்காங்க? 5ஆம் வகுப்பு நகராட்சி நடுநிலை பள்ளி மதுரை, மதுரை மாநகராட்சி மதுரை. ஓகேவா? இங்கே பேர் மட்டும்தான் மாறுது, உங்கள் நேம் மாறுது. கீழே பெறுநரில் வகுப்பு ஆசிரியர் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஓகேவா குட்டீஸ்? பெறுநர் லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்து கீழே அம்மா ஐயா, அதாவது சாரா டீச்சரா. ஓகேவா? மிஸ்ஸாக இருந்தால் அம்மான்னு வரும், சாரா இருந்தால் ஐயான்னு வரும். ஓகேவா? ஏதாவது ஒன்று எழுதுனா போதும், கமா. அதுக்கு கமா. அடுத்து கொஞ்சம் இடம் விட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வணக்கம் எழுதணும். ஓகேவா? வணக்கம் எழுதி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். என்ன பண்ணணும்? வணக்கம் அப்படின்னு சொல்லி எழுதி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நாளை என் சகோதரியின் திருமணத்திற்கு சென்னை செல்வதால் 3 நாட்கள் மட்டுமே விடுப்பு அளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அவங்க அக்காவுடைய திருமணத்துக்கு சென்னை செல்கிறனால 3 நாட்கள் மட்டும்ங்கிறது முக்கியம். ஓகேவா? எத்தனை நாட்கள்? இங்கே 1 நாளா 2 நாளா அப்படின்னு சொல்லி இந்த 3 நாட்களுக்கு அங்கே மாற்றிக்கலாம். ஓகேவா? காரணம் நாளை அப்படிங்கிறது அங்கே அப்படியே தான் வரும். என் சகோதரியின் அப்படிங்கிறது மாறும். என்ன ரீசன் மாறும்? உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் 2 நாட்கள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே ரீசன் மட்டும் என்னவோ அது மட்டும்தான் மாறும். ஓகேவா? இங்கே வரைக்கும் மாறும். சரியா? இதே மாதிரி தான் வரும். 3 நாட்கள் மட்டும் விடுப்பு. 3 நாள்னால் 3 நாள், 2 நாள்னால் 2 நாள், 1 நாள் அப்படின்னா 1 நாள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது அப்படியே வந்துடும். ஓகேவா? கீழே லெஃப்ட் சைடில் டேட்டு, நாள் அப்படிங்கிறது டேட்டு இங்கே எழுதணும்.
இடம் மதுரை. மதுரை தானே நீங்கள், அப்போ மதுரைன்னு எழுதணும். ஓகேவா? அடுத்து தங்கள் கீழ்ப்படிந்துள்ள மாணவின்னு எழுதி உங்களுடைய சிக்னேச்சர். ஓகேவா? உங்கள் பேரை இங்கே எழுதிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா குட்டீஸ்? புரியுதா? இந்த வீடியோவில் லீவ் லெட்டர் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், பாய்.